வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து தயிர் சாதத்துக்கு குழம்பு சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காயில் பொடி இடித்து கறி பண்ண போகிறோம். அந்த பொடி இடித்து கறி பண்ணும்போது இது வந்து அபாரமான டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டுங்க. தயிர் சாதத்துக்கு இது அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நம்ம வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டு எழுந்திரிச்சிடலாம். நம்மளுக்கு குழம்பு சாதம் ரச சாதம் எதுவுமே வேண்டாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு கத்திரிக்காய் கறி பண்ண போகிறோம். பொடி இடித்த கறி அதில் பண்ண போகிறோம். இது பொடி வறுத்து இந்த சில பொருள்கள்லாம் சேர்த்து நம்ம வறுத்து பொடி இடித்து இதை போடும்போது அபாரமான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அழிச்சிக்கிறதுக்கு வேறு பொரியலே கிடையாது, கறியே கிடையாதுன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து கறிக்கு தேவையான அந்த பொடியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 4 மிளகா போட்டுடலாம். இதில் 4 மிளகா போட்டு கொஞ்சம் இப்போ வந்து நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான பொடி இப்போது இது வந்து கொஞ்சம் காரமான மிளகா, அதனால் 4 போட்டிருக்கேன். காரம் இல்லைன்னா இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக சவக்கும் போது வந்து அடுத்தது தனியா ஒரு 2 ஸ்பூன். இதில் பாருங்கள், தனியா ஒரு 2 ஸ்பூன், நல்லா டீஸ்பூன் 2 டீஸ்பூன் தனியா போட்டுக்கலாம். இப்போது வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற கடலை, இது வந்து உப்பு இல்லாத பாருங்கள் இந்த மாதிரி நிலக்கடலை, கொஞ்சம் எள்ளு, நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுட்டு இதெல்லாம் பொரியுது. இதை இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதான். இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஆப்ஷனல், இதுக்கு வந்து நான் வந்து கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன் இதில். இது வந்து எங்கள் வீட்டு ஸ்டைல் இந்த மாதிரி தேங்காய் போடுறது ஆகும். சப்போஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் போட்டிங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டு. நான் கொப்பரை தேங்காய் தான் துருவி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு ஃபஸ்ட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம கத்திரிக்காய் கறி ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை கடுகு நல்லா பொரியட்டும். கத்திரிக்காய் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெஜிடபிள் தான். அதுலேயுமே ஃபுல் அயர்ன் இருக்குங்க. கத்திரிக்காயிலே ஃபுல் அயர்ன் இருக்குது. அது குழம்புல போட்டாலும் நல்லாயிருக்கும், பொரியல் பண்ணாலும். இதில் வந்து ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். இது வரமிளகா 2 போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் பொரியல் ஆகும். அதனால் நல்லா 1/2 கிலோ கத்திரிக்காயை நல்லா வதக்கி அப்படியே வேக வைக்கணும். இப்படி நீளமாக ஒரு பக்கத்தில் 3 துண்டாவும் இன்னொரு பக்கத்தில் 3 துண்டாவும், மொத்தம் அந்த அளவுக்கு ஒரு 6 துண்டா நீளமாக நிறுத்தி வைக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாதி வதங்கியிருக்கு. கொஞ்சம் மஞ்சள் தூள், இப்போ ஒரு 2 டீஸ்பூன் நல்ல திக்காக புளித்தண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் இதோடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் திக்காக புளித்தண்ணி 2 ஸ்பூன். இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் விட்டுட்டு இது திரும்பவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது பாதி வதங்கிருக்கு, இன்னொரு பாதி வதங்கணும். இப்போ இது வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆனால் தான், நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிக்சியில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா கத்திரிக்காய் பார்த்தீங்களா நல்லா வதங்கிச்சு. அது வந்து லைட்டாக அந்த புளி தண்ணியை விட்டால் தான் அது ஒரு நல்ல அந்த புளியும் இந்த கத்திரிக்காயில் சேரும்போது இன்னொன்று டேஸ்ட்டு. அதனால தான் அந்த புளி தண்ணி. இப்போ வந்து இந்த பொடியை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். பொடியில் வந்து கொஞ்சம் நம்ம கையிலே கூட எடுத்து தூள் பண்ணி போடலாம். அதில் நிலக்கடலை எள் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது வந்து நல்லா பொடி வந்து தூளாக ஆகாது, கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம நல்லா கையில் பொடிச்சு விட்டு நல்ல ஒரு வாசனை. அந்த எள் நிலக்கடலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொடி, இது கடலைப்பருப்பு தேங்காய் அதெல்லாம் சேர்ந்து நல்லா இப்போ நம்ம வேணும்னா மேலே வேணால் ஒரு ஸ்பூன் தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுனா இந்த பொடி போட்டதுனால கொஞ்சம் ட்ரையாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல ஒரு எண்ணெயாக தான் இருக்கும். மேலே வேணால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெய், ஆக்சுவலாக நல்லெண்ணெய் விடும்போது நல்ல டேஸ்ட். இது கொஞ்சம் லைட்டாக மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லாயிருக்கும் பார்க்க, நம்மளுக்கு வாசனையாகவும் நல்லாயிருக்கும். பொடி போட்டப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா குழஞ்ச மாதிரி நல்லா எடுக்கும். இப்போ நம்ம இதை தயிர் சாதம், பாருங்க. இப்போது இது தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். தயிர் சாதத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். இது வந்து வெறும் பாருங்கள், இது தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுட்டு இதுக்கு காம்பினேஷன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இது கூட ஒரு சாதத்தோடு நல்லா சேர்த்து ஒரு வாய் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொடி அடித்து போட்டிருக்கனால சாப்பாட்டுக்குமே நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இது வாங்கி பார்த்துன்றது வேறு, இது வந்து பொடி அடித்து போட்ட கறின்றது வேறு. இதுவுமே நம்ம சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு பாருங்க ஒரு வாய் நல்லா இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது மாதிரி தயிர் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன், ரசம் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன். இது மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அது ஆல்ன்ற இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து சின்ன ஒரு விஷயம் கூட நல்லா புரியும். அது தள்ளி பார்த்தாக்க கொஞ்சம் எதான விட்டு போயிடும். அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.